ஹாய் மக்கள்ஸ், இந்த இடம் எங்கே அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க எக்ஸிபிஷன் தான். அதோட என்ட்ரன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து அதில் உள்ள என்ட்ரி ஆனோடனே ஃபிஷ் எக்ஸ்போ இருக்குது. நான் அதையும் வீடியோவில் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ராஜாவோட அரண்மனை இருக்குது, நம்ம அதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து நிறைய உள்ள இன்னும் இருக்குது. இந்த வீடியோவில் எல்லாமே காட்டியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் அண்ட் யூஸ்ஃபுல்லான தகவல் வந்துகிட்டே இருக்குது. வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் நம்ம முருகர் சிலை வரைக்கும் இது காட்டியிருப்போம். முருகரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடம் வரைக்கும் காட்டிடணும். ஸோ இந்த முருகர் இருக்க இடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸ்போலேயே வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3D வியூவிலேருந்து 3D இமேஜஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு உள்ள தூரி என்னென்ன இருக்குது, கடைங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நிறையா இருக்குது. வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். போறியா விளையாடணும், பயந்து கூடாது. அது அங்க பாரு, அம்மாவும் நீயும் போறீங்களா? அம்மா வரவே மாட்டா இதுக்குமே. ஜிராஃபிக்கே குடிக்கிறியா? அட்டோ சேமாடா. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபிஷ் எக்ஸ்போ, அதுக்கப்புறம் வந்து அரண்மனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயரே இருந்தது. ஒவ்வொரு 3D பிக்சர்ஸ் மாதிரி நம்ம பக்கத்துல இருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த அனிமேஷன் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும், 3D அனிமேஷனு. ஸோ அதை வந்து இப்போ பார்த்துட்டு இது வந்து நம்ம ஏற்கனவே இருந்தது தான். அதுதான் வந்து இந்த டைம் இருக்கு. ஒரே நிமிஷம் வா, அங்கே போல வா, முன்னாடி அங்கே இருக்கு பாரு, கேட்லாம் இருக்கு. அங்கே கேட்ட பிடி. சரி ஓகே வா, போதும் வா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே 3D அனிமேஷன் இருக்க ஜோன் தான். செமையாக இருக்குடா. அடக்கு புளி அடக்கு. இல்லை அப்படியே சூப்பராக இருக்கு. அடுத்து இங்கே வா, இங்கே வா வாழ சண்டை. இங்க வா. ஃபேஸ் டேக்ஸ் தானா? சார்லி சாப்ளின் பாத்தீங்கன்னா சார்லி சாப்ளினோட 3D அனிமேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சார்லி சாப்ளின் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஷனரி கடை நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 10-20 கடைக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பயங்கர கூட்டமா இருக்கும். நாளைக்கு கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும். பொங்கல் நீங்க தான் கூட்டம் அதிகமா தான். பஞ்சு மிட்டாய் எவ்வளோண்ணா? பஞ்சு மிட்டாய் எவ்வளவு? 50. பாருங்க, எக்ஸ்போ உள்ள வந்தோம்னா பஞ்சு மிட்டாய் செய்யறாங்க. இதான் இது வீடியோ எடுத்து வரேன். வாங்கிக்கலாம். இது இப்போ சாப்பிடலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். இது வந்து 50 ரூபா. சூப்பரான பஞ்சு மிட்டாய், நல்லா அப்பவே சுத்தமா செஞ்சுறாங்க. பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. கலர்லாம் எதுவும் சேர்த்துறதில்ல, ஒயிட் கலர். ஸோ இந்த இடம் தான் கொஞ்சம் பார்த்து நம்ம சூதனமாக இருக்கணும் இனிமேல் தான். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுற கடைங்கள்லாம் வரிசையாக இருக்குது. தலைவன் போனவனே அந்த ஏற்பாட்ஸ் எடுத்துக்கிட்டான். எனக்கு வேணும்னு ராவடி. போன முறை ஒன்று வாங்கினோம், அது வந்து எப்படி என்ன பண்ணான்னு தெரியல, அந்த ஒரு சைடில் வந்து உடச்சிட்டான். ஸோ இந்த டைம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான இயர்பாட்ஸாக வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா குள்ளாவும் இருக்குது அவன்கிட்ட, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா வெளியில் வண்டியில் போகிறதுக்குலாம் நல்லாயிருக்குன்ட்டு இது ஒன்று வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150, 250 வரைக்குமே இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய இயர்பாட்ஸோட ரேட் வந்து கேட்டோம். ஸோ அதுவும் காட்டியிருந்தாங்க. அது என்ன இயர்பாட்ஸுங்கிறது பாருங்கள், ரொம்ப விலை அதிகம். ஸோ அது பாருங்கள், நான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அது என்ன பட் அது வாங்கிக்கிறியா? எவ்வளோன்னு தெரியல. அதனால் லேடிஸ் தான் நான் போட்டு பார்த்துருக்கேன். சும்மாடா பேசுவாங்க. இது எவ்வளோ செய்யுது? எடுத்துக்கிறியா? எவ்வளோ இது பாருங்க. இயர் காஃப் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 350 ரூபா. இது வந்து 150. ஏதாவது டிஸ்கவுண்ட் போடுங்களேன். மகாராணி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பளம், வத்தல், வெந்தயம், மிளகு, ஊட்டியிலேருந்து வந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாக்கெட் 20 ரூபான்னாங்க. அப்பளம் ஓகே, அப்பளம் பாக்கெட் வந்து 20 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஸோ மற்ற பொருளும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க.
குவாலிட்டி வைஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணி பக்காவாக இருந்தது. ஸோ இந்த கடையெல்லாம் வரிசையாக பார்த்துட்டே இருந்தோம். இதுலேயே வந்து அப்பளம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் அப்பளம் இருந்தது. இந்த பூண்டு அப்பளம், வெங்காயம் அப்பளம் இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸுங்கிறது அந்த லாஸ்ட்டில் இருந்துச்சு, அது வீடியோ எடுக்க முடியல, பட் இருந்ததாட்டிருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸும் ஊட்டி ஃபேமஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சர்வீஸ் நிற்கவே விடல. வாப்பா எனக்கு உண்டான கடை, அடுத்த கடை, இந்த கடையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்க போகலான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டான். அடுத்து அவனுக்கு உண்டான கடை தான் வந்து பொம்மை கடை. ஸோ பொம்மை கடையில் போகிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். சர்வீஸ் அந்த கடைக்கு முன்னாடியே இருந்து நம்ம பார்க்கலாமா அப்படின்னு. கரெக்டாக அவங்க அம்மாவும் பொம்மை கடைக்கு உள்ளே போகும்போது இவனும் உள்ளே போயிட்டான். நான் இதை எடுக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த முன்னாடி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஷார்ப்னர், பென்சில், இரேசர் இந்த மாதிரி ஐட்டம் தான். ஆனால் வித்தியாசமாக இருந்தது. எல்லாமே வந்து 20 ரூபா. ஒரு எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா. ஸோ அதுலேயும் வந்து நிறைய பொம்மை வெரைட்டி நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு சில இது வந்து ரேட்டு கம்மியாக இருந்தது, ஒரு சிலது வந்து ரேட் அதிகம். இப்போ அடுத்து அவன் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டான். உள்ளே போய் கொஞ்சம் நேரத்துலேயே ஷார்ப்னரு இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். இது எனக்கு வாங்கி கொடுங்கப்பா, நான் இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஷார்ப்னர் தான் நிறையா வச்சுருக்கேன், இல்லைடா இது எதுக்குடா அப்படின்னா, இல்லை எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி வாங்கிட்டு வந்தான். ரேட்டு கேட்டால் 20 ரூபா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பில் போடுறப்போ அந்த ரேட் வந்து 50 ரூபான்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதனால் அதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ எது தேவையோ அது மட்டும் தான் வாங்க வைக்கணும் பிள்ளைங்கள. ஏன்னா அவங்க கடைக்குள்ளே நுழைஞ்சாங்கனாவே எல்லா பொருளும் வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா நிறையா பொம்மை கடை, இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி, லேடிஸ்க்கு உண்டான பொருள், வீட்டுக்கு உண்டான பொருள் எல்லாமே இருந்தது. ஸோ வரிசையாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நிறையா இந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலது விலை அதிகமாக தான் இருக்குது. 130 ரூபா மாதிரி இதில் விளையாடுறது, இந்த ட்ரெயின் இருக்கிறது, இந்த சவுண்டு வர்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 160 ரூபா. கம்மிட்றான் பட்டோ எல்லாமே பார்க்கணும். அப்பா வேணுங்கிறத வாங்கி தருவோம். இதெல்லாம் ஹெல்மெட், இதெல்லாம் காசு அதிகம். யாருக்கு எறா கத்தாஸ் கூப்பிடா, காது ரொம்ப அழுத்தமா இருக்கு. இப்ப காதுல வச்சா வலிக்குமா? இந்தடா இப்படி மாட்டிக்க. டாக்டர், ஹலோ சர்வீஸ் டாக்டர். பயிர்ல வச்சு என்னடா பண்ற? அது எவ்வளோடா இது டெத்தஸ்கோப்பு ரேட்டு? எவ்வளோ பாபு? எல்லாம் விதமா வச்சிருக்காங்க. மாதிரி பைனாக்குலர் எல்லா எக்கச்சக்கமான பொம்மை இருக்குங்க. நல்லா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபேமிலியா இருந்தாங்க. பட்டு சார், பட்டு சார், போலாம் சார். பட்டு எங்க பாரு ட்ரே எல்லாம் எடுத்து வச்சிருக்கா பாரு, எல்லாம் எடுத்து வைக்கிறான். சொல்லுடி பாப்பா. பட்டு 90 ரூபா நம்ம. பட்டுங்க பாடுறா. அவனா இவன்? ஐயோ, நான் இது கோயம்புத்தூர்ல 90 ரூபாய்க்கு பார்த்தோம், இங்க 150 ரூபா போட்டுருக்கேன். சவுண்ட் வருது. சவுண்ட் வரதே காணும். எல்லாத்தையும் கழட்டி தான் வச்சிருக்காங்க. ஜீப் வாங்கி தெரியாடி? பட்டு இங்க பாரு, அப்பா ஜீப் வாங்கிக்கிறேன். பட்டு இங்க பாரு ஜீப். யாராது எங்கடா கேப்ல வந்து வரா? டேய் டாய் சூப்பரா இருக்கு எல்லாமே. கார் வந்து 250 ரூபா. பைக் 250. பாப்பு செம்ம ரேட் ஆகுது. மட்டும் நானே ஒரு கார் வாங்கிக்கலாமா? இந்த கார் வாங்கிக்கலாமா? ஸ்போர்ட்ஸ் கார். உனக்கு இது பைக்கு, அப்பாவுக்கு பைக். உனக்கோட பைக் போட்டலாமா? எப்படா நான் வந்து விளையாட்டுக்கு சொன்னா பாரு, ஆரம்பிச்சிட்டான். பைக் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். டேய் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா போதுமா? அதெல்லாம் நல்லா அதெல்லாம் நவுத்த கை காலம் ஆட்ட முடியாது, அப்படியே நிக்கும் நேரம்.
ஸோ அந்த கடையிலேருந்து தேவையானது மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து வச்சுருந்தாங்க விளையாடுறது. இது ஒரு ஆளுக்கு 50 ரூபா. இதில் சுற்றி விட்டு எந்த இது வந்து நம்மளுக்கு வருதோ அது நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு வந்து எல்லாமே அந்த 50 ரூபா ஒர்த்து இருக்கிற பொருள் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தோம். விளையாடலாமான்னு யோசித்தோம். சரி பக்கத்தில் ஒருத்தர் விளையாட ஆரம்பித்தாங்க. சரி அவங்களுக்கு என்ன கிஃப்ட் விழுவுது பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் விளையாண்டாங்க. ஸோ அவங்க அந்த 50 ரூபா கொடுத்து விளையாண்டதுக்கு அந்த கிளே வந்து இப்போ கிஃப்டாக விழுந்தது. ஸோ அந்த கிளே பார்த்தீங்கன்னா 50 ரூபா வேல்யூ. பாலில் விழுந்ததுன்னா உனக்கு அந்த பொம்மை கொடுப்பாங்க. அந்த பால் வந்து கையில் கொடுக்கறது 3 பாலா 4 பாலா கொடுப்பாங்கடா. அதுலேருந்து நீ அடிக்கிறத பொறுத்து உனக்கு ப்ரைஸ். இப்போ 3 பால் கொடுக்குறாங்களே, இது எல்லாமே ஒன்றா பாரு வரிசையை நான் சொல்கிறேன். பாரு அங்கேயே வந்து அதே மாதிரி தான் அந்த ப்ரைஸ். அந்த ரிங்கு தூக்கி போடுறாங்கல்ல, இந்த ரிங்கு போய் கரெக்டாக அதில் விழுந்துச்சுன்னா உனக்கு அது எதில் விழுவுதோ அது ப்ரைஸ். அவங்க போடுறாங்கல்ல பாரு போடுவாங்க, அது போய் விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரைஸ். கீழே விழுந்துச்சு. நல்லா போட்டான்டா. போட்டான்டா அண்ணா. ஜஸ்ட் மிஸ். இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு போட்டான் பார்ப்போம். ஸோ உள்ள அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கேம் நிறையா இருக்குது. அதே போல் கிட்ஸ்க்கு உண்டான பால் கிட்ஸோ, அப்புறம் கேம் ஜோனு, அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா சோளக்கருது விலை கேட்டோம் 50 ரூபா சொல்கிறாங்க ஒரு கப்பு. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுற ஆக்டிவிட்டி கேம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது. 80 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த ஆக்டிவிட்டி கேமுக்கு. ஸோ நான் சர்வேஸ்ட்டை வந்து சர்வேஸ் இது விளையாடுறியா வேறு அதே இதுக்கு நீ வேறு எதாவது வாங்கிக்கிறியா அப்படின்னு. இல்லைப்பா நான் ஒரு இதில் விளையாடணும் அப்படின்னா. சரி அது சின்னதாக இருக்கிற கேமில் மட்டும் உட்கார வச்சேன். 80 ரூபாயா இல்லை 50 ரூபாயா ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் விலை அதிகம் தான் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வெளியில் விளையாடும் போது இது வந்து 30 ரூபாயெலாம் இருக்கும். பட்டோ ஏங்கப்பா ஏசி ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் புடிச்சு ஓட்டுறா. ஓட்டு 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 ஓட்டு. என்னடா அப்படி பண்ற? பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச்சரி வில்லு அம்பு சூப்பரா இருக்கு. நாம கூட ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு இதாக காட்டுறேன். நாம் இன்னும் ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட் இதில் நம்ம வேணால் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸிபிஷனோட இன்னொரு சைடுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடை, அதே போல் வந்து தூரி நிறையா இருந்தது. ஸோ அது என்னங்கிறது இந்த வீடியோவில் அப்படியே பாருங்கள், என்னங்கிறது காட்டியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை வரிசையாக இருந்தது. டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த எக்ஸிபிஷன் போய் பார்க்கணும், பொறுமையாக எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5:30 அந்த டைமுக்குள்ளே போயிட்டிங்கன்னா தான் என்ட்ரன்ஸ்லேருந்து வரிசையாக எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு கடைசியாக அந்த ஸ்நாக்ஸ்கிட்ட வரும்போது கொஞ்சம் வயிறு பசிக்கிறமாக இருந்ததுன்னா ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாம். ஏன்னா மசால் பூரி இருந்தது, அப்பளம், அதே போல் காலிஃப்ளவர் சில்லி, பஜ்ஜி, இது மட்டும்தான். ஸோ அப்பளம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பெரிய பெரிய சைஸில் போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் அப்பளம் வாங்கிக்கல, பட் பஜ்ஜி ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது வாழைக்காய் பஜ்ஜி, டேஸ்ட் நல்லா இருந்தது. எண்ணெயும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதே போல் இந்த மாதிரி ஹேங்கிங் கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வரிசையாக வந்து ஸ்நாக்ஸ் கடை நிறையா இருந்தது. இந்த நீளத்துக்குமே ஸ்நாக்ஸ் கடை தான். அப்புறம் அதை விட்டால் இருந்தாலும் வரிசையாக தூரி நிறையா இருந்தது. சில்ட்ரன்ஸ்க்கு உண்டானது, பெரியவங்க கூட நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் கேமு, தூரி இதெல்லாமே வரிசையாக இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த கேம்ஸ் தூரிக்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 80, 100, 70 அந்த பட்ஜெட்டில் தான் எல்லா தூரியுமே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 100, கம்மி அப்படின்னா 80 ருபீஸ் இல்லை 70. ஸோ அதுக்கு கீழே வந்து அங்கே தூரி இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. அப்பளம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் 60 ரூபா. ஸோ பஜ்ஜி வந்து ஒரு பிளேட் 50 ரூபா. நாங்கள் 3 பஜ்ஜி தான் 50 ரூபா. ஸோ நம்ம உள்ளே போய் ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பஜ்ஜி மட்டும் வாங்கிட்டோம், வேறு எதுவும் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸ்க்குமே வந்து மினிமம் வந்து 60, 70
100 வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ரேட்டு. சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நிறைய பேர் அதில் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எதுலேயுமே உட்காரல. ஆனால் சர்வேஸ் வந்து அந்த ஸ்விம்மிங் வந்து பார்த்திங்கன்னா போட்டு மாதிரி இருந்தது. தண்ணியில் போகிற போட்டு அவங்களே பசங்களே அதில் கையில் சுற்றிக்கணும், அந்த மாதிரி ஒரு கேம் இருந்தது. அதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை அது உனக்கு செட் ஆகாது, ஏன்னா போன முறையே வந்து விளையாண்டுட்டு போய் கை வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கனால அதில் உட்கார வைக்கல. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு கேம் பார்த்தான். அதில் கண்டிப்பாக நான் போய் ஆகணுன்ட்டு அது அந்த கேமில் போய் பார்க்க போயிருந்தான், விளையாடணும் அதில். ஸோ அது என்ன கேமுங்கிறது வீடியோ பாருங்கள், நான் அப்படியே என்னங்கிறது காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா மோட்டோ பட்டில் இருக்க டிஃப்ரெண்டான பைக் இதெல்லாம் குட்டி பசங்க உட்கார்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது நாங்கள் ரேட் கேட்கல, ஆனால் அநேகமாக ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கலாம், ஏன்னா சின்ன கேமாக இருக்கனால. ஸோ இதை விட்டு பார்த்திங்கன்னா அந்த போட்டுக்கெலாம் வந்து 70 ரூபா என்னமோ சொன்ன மாதிரி ஞாபகம். எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். 100 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கேமுக்கும் அந்த கேமோட இதை பொறுத்து ஒரு ரேட்டு வந்து மாறும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் அந்த பிள்ளைங்களே வந்து போட் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கேம் இருந்தது. ஸோ இதுதான் வந்து விளையாட வச்சோம். போன முறை நல்லா பெரிய இடத்துல போட்டிருந்தாங்க, ஆனால் இந்த டைம் கொஞ்சம் சின்ன இடத்துல தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருந்தது. பிள்ளைங்களே அவங்களே வந்து போட் பெடல் பண்ணி போகிற மாதிரி. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கேம்ஸ் வந்து சூப்பராக எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. எல்லாமே புதுசாக இருந்தது. எல்லா பொருளுமே அந்த புதுசாக தயாரித்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு. ஸோ மொத்தத்தில் நல்லா டைம் நல்லா போனதே தெரியல. ஒரு 2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து நம்ம பொறுமையாக இருந்து எல்லாம் பார்க்கலாம். அந்தளவுக்கு டைமுக்கு உண்டான எல்லா பொருளுமே உள்ளே இருக்குது. கேம்ஸில் இருந்து இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான கேமு, பெரியவங்க கூட நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் கேம் இருந்தது. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப த்ரில்லிங்கு, பயங்கர ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தது. ஸோ அது என்னங்கிறது வீடியோவில் பாருங்கள், நான் அதையும் காட்டியிருக்கேன். ஏன்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸும் வந்து நின்றுக்கலாம், ஏன்னா பசங்க கீழே விழுந்துருவாங்கிறதுக்காக. இது நானே இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். பாருங்கள், அவங்க ஃபேமிலியோட வந்து சின்ன பிள்ளைங்க கூட பெரியவங்களும் நின்றுக்கலாம். சூப்பராக இருக்கு. சேர்றா தம்பி, எவ்வளோ இது? எவ்வளோ அமௌண்ட் எவ்வளவு? எவ்வளோ டிக்கெட்டு? 80? ஒரு டிக்கெட் 80 ரூபாயா? 80 ரூபா. நீயும் பையனும் போங்க. சர்வேஸ் வந்து இதுல கூட்டிட்டு போக சொல்றான். ஓகே, சர்வேஸ் வாங்குறியா? அந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்துற கேமுக்கு வந்து 100 ரூபா, இது வந்து 70. அப்புறம் பவுன்ஸ் வந்து நல்லா ஹைட்டா இருக்கு. மேல இருந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம். இது வந்து 80 ரூபாய். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாமே இருக்கு. அதுவும் ரேட் எவ்வளோ? ஸோ இது சேலத்தோட சென்ட்ரல்லே இருக்கனால நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி தான் இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் வந்து இறங்கினாலும் சரி, இல்லை இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி. அதே போல் ஃபேமிலியாக வந்தால் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீயாக நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாப்பா, அது எவ்வளோன்னு கேட்டுறியா? ஸோ அந்த இதுக்கு வந்து முன்ன விளையாண்டது சின்ன வயசில் சூப்பராக தான் இருக்கும் விளையாண்டா. அதே மாதிரி அந்த ஜெயின் வீலும் சின்ன வயசுல ஏறணும்னு ஆசை தான். இது பாருங்க, செம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. 100 பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து 100 ருபீஸ். அதிகமாக அதுக்கும் 100 தான் இருக்கும். அது எல்லாமே 100. ஆனால் டைமிங் வந்து சூப்பர். இது தமிழ் வேற ஸ்பீடு பாரு. ஐயோ, செம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு.
வீடு அழுதுங்க மாதிரி அப்படியே கடமுட உள்ள இருக்கவங்களாம் வாயே பேச முடியறாங்க, அப்படியே சைலண்டா இருக்காங்க. ஜெயின் வீலும் செம சூப்பர். லைட் இருக்கனால லைட் டெக்கரேஷனுக்கு அட்டகாசமா இருக்கு. ரொம்ப ஸ்பீடு அதிகம். அதுக்கு ரொம்ப பெரிய ஜெயின் வீல், ரொம்ப பெருசு. மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டர்ல தான் உட்காந்து மோட்டர்ல ஸ்விட்ச் ஆகி மேல யாரு பாத்தீங்க 10 ரவுண்ட் போட்டுருக்கு. அதான் சுத்தியா இருக்காங்க பாவம், உள்ள இருக்கவங்க கத்துறாங்க பயங்கரமா. விட்டுருங்க போதும் போதும்னு. நம்ம ஸ்பீடு வாந்தி எல்லாம் வெளியில வந்து வாந்தி இருக்கிறாங்க. அடியில கலைக்கணும். ஆனா இதுல தாண்டி இப்ப ஒவ்வொருத்தரா இறக்கி விட்டு வேலை அதிகம். ஒவ்வொருத்தரா இறங்கி வரும். சரி வரியா நீ அப்புறம் அங்க கத்திரினா அவன் நிறுத்த மாட்டாங்களே. இதுலயே இது ஒரு 4 இதுதான் பெண்டிங். இந்த பக்கம் டைனோசர் உலகம் அப்படின்னு 60 ரூபா என்ட்ரன்ஸ். அதே மாதிரி இருந்தாலும் பேய் வீடு இருக்கு. அப்புறம் அதெல்லாம் 3D அனிமேஷன் இருக்க ஒரு இது. அப்புறம் அப்படி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோ வேர்ல்டு, அதுதான் கடைசியா இருக்குது. இது எல்லாமே வந்து 3D கண்ணாடி இல்லாமல் 3D பார்க்கும். தங்க உள்ள பொம்மை எல்லாம் இருக்காது, சும்மா போட்டோ வரும். போட்டோ தான். போட்டோ போய் இதுல வேஸ்டா பாருங்க. பாப்பே சொல்ல அவட்ட பாரு பேய் வீடுன்னு. இது வந்து ஒரு த்ரில்லிங்கா தான் இருக்கும். பட் நான் போல தங்க இது வேண்டாம் இதெல்லாம். ஆமா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வந்து ஒரு 2 ரவுண்டு அந்த மாதிரி சுற்ற வைக்கிறாங்க. 80 ரூபா. சின்ன பசங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்க பசங்களுக்கு இதில் உட்கார வைக்கிறாங்க. அவங்களே வந்து வீல் திருப்புறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் மூவ் பண்ணுறது எல்லாமே அந்த பசங்க தான். ஜாய்ஸ்டிக் மாதிரி கையில் வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேரிங் வேணால் திருப்புற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு பெரிய ரவுண்டாக போய் அதை சுற்றிட்டு வர முடியும். ஆனால் எல்லாம் கூட்டம் நடுவுலேயே வந்து எல்லாம் நின்றுட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இதில் சுற்றிட்டு வர முடியல. ஸோ பரவாயில்ல, ஒரு 2 இல்லை 3 ரவுண்டு சுற்ற வச்சாங்க. 80 ரூபா. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த கேம் இருக்கிறதில்ல. ஏன்னா அந்த பார்த்திங்கன்னா ஜீப் வந்து ஒரு சில இடத்துல சின்னதாக இருக்கும், பெரிய பசங்க உட்காரிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பெரிய வண்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் சர்வீஸும் உட்காந்துட்டான். அவனும் நல்லா என்ஜாய் பண்ணான். சூப்பராக இருந்தது. இந்த முறை வந்து இந்த ஸ்டால் போட்டிருந்தது, இந்த எக்ஸிபிஷனே பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோட போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சர்வீஸ்னும் 2 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி அப்பளம் வாங்கலாம்னு நினச்சோம், அப்பளம் வாங்கலை. ஸோ உள்ளே போனதுக்கு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பஜ்ஜி வேணால் வாங்கிட்டோம். அந்த அப்பளமும் நல்லா சூப்பராக போட்டுட்டு தான் இருந்தாங்க. சரி டைம் ரொம்ப அன்டைம் ஆகிடுச்சு, அதனால் இதுக்கு மேலே எதுவும் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு பஜ்ஜி மட்டும் ஒரு பிளேட் வாங்கிட்டோம். பஜ்ஜி ஓகே தான், ஒர்த்து. ஒரு 3 பீஸ் நல்லா பெரிய பெரிய பஜ்ஜாகவே இருந்தது. நம்ம ஃபேமிலியாக வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடமே. ரொம்ப நேரம் வந்து நம்ம இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வந்து உள்ளே இருக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு உள்ள இடம் இருக்குது. கேமும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆக்டிவிட்டீஸு, சுற்றி பார்க்குற இடம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்நாக்ஸும் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சில டைமில் எங்கே வெளியில் சாப்பிடும்போது அந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகம் தான். இங்கே கம்மியெலாம் கிடையாது. சில நேரங்களில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. ஸோ ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னே சொல்லுவேன். ஸோ எல்லோரும் வந்து பொங்கல் நாளில் நாங்கள் போயிருந்தது பொங்கல் அன்றைக்கி, அதனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. சொன்ன மாதிரி தான் அடுத்த நாளில் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ February 2 வரைக்குமே இந்த எக்ஸ்போ இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ போய் பாருங்கள். அருமையான இடம்.
ஸோ நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். இப்போ பார்க்குற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். என்ட்ரன்ஸில் அந்த 3D பிக்சர்ஸ் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் டோட்டலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே வந்து உள்ளே இருந்தது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது. டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் நல்லா ஜாலியாக போச்சு. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு மறக்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்தடுத்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி டைனோசர் இருந்தது. அதுலேயே வந்து சவுண்டெல்லாம் வர்றதுனால சர்வேசனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. முன்னாடியே நின்றுட்டு இருந்தான். ஸோ அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்க, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.